அரசு மிக மிக கீழ்த்தரமான முறையில் நேற்று நடந்திருக்கிறது. இது ஒரு போலி மதசார்மை அரசு. இன்றைக்கு தமிழக மக்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறது. வெகு விரைவில் 2026 தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் நீங்க வரவேற்கிறீங்க. ஆனா சில எம்பி சு வெங்கடேசன் மதுரை எம்பி என்ன சொல்றாருன்னா, இந்த சிபிஎம் என்ன சொல்றாங்க, ஜட்ஜ் வந்து ஒரு மாதிரி தான் பேசுறாங்க. சு வெங்கடேசன் மட்டுமல்ல, யாரெல்லாம் நீதிபதிகளை தவறாக பேசினார்களோ அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும். பாரத் மாதா கி அங்க போய் பார்த்து எத்தனை பேர் யார் உருவாக்குனது? தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உருவாக்குனது. இந்த மதுரை கலெக்டர் அவர்கள் உருவாக்குனது. இந்த போலீஸ் எங்க சட்டம் ஒழுங்கு? யாரு காவல்துறை தாக்கப்பட்டால் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கலாம். நீதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கையா நீதிமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. மதிப்புக்குரிய திருவாவூர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு நீதிபதி எப்படி குறை சொல்ல முடியும்? நீதிபதி நீங்க குறை சொல்ல விட்டுருவாங்களா? நீதிபதி கொடுத்த உத்தரவுனால பெரிய அளவு சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்படுதுன்றதால சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்குது. நீங்க ஒரே நிமிஷம், இங்க சமூக நீதிக்கு எந்த பங்கமும் இங்க கிடையாது. இல்ல சமூக நல்லிணக்கத்துக்கு இப்ப நான் எனக்கு இஸ்லாமியில் நிறைய பேர் போன் பண்ணாங்க. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேவையில்லாத பிரச்சனை ஈடுபடுறாரு அப்படின்னு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க பதட்டப்பட வேண்டாம். பிரஸ்ல பதட்டப்பட்டு கேள்வி கேட்டு இல்ல நீங்க தான் பதட்டத்தை உருவாக்குறீங்க. திருமாவளவன் பேசுறது நியாயமா சார்? காலங்காலமாக இந்து பெரும்பான்மை மக்கள் ஏற்றிய தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னா அது என்ன சார் நியாயம் இருக்கு? நீங்க ஏற்கனவே ஏத்தி இருக்காங்க சார், இன்னொரு இடத்துல ஏத்தணும். எந்த தீபத்தூண் எங்க இருக்கோ அதுல மட்டும் ஏற்றினா போதும். அது இதுவரைக்கும் தீபம் ஏத்துறதுக்கான எந்த ஆதாரமும் நீதிமன்றத்தில் கொடுக்கப்படல சார். இதனால யாருக்கும் பாதிப்பு? உங்களுக்கு என்ன சார் பாதிப்பு இருக்கு? சார் அங்க தர்கா இல்ல சார், அங்க இருக்குது. அதுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்க? நேற்று ஒரு அசம்பாவிதம் அரசு மிக மிக கீழ்த்தரமான முறையில் நேற்று நடந்திருக்கிறது. இது ஒரு போலி மதசார்மை அரசு. இன்றைக்கு தமிழக மக்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறது. வெகு விரைவில் 2026 தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் நீங்க வரவேற்கிறீங்க. ஆனா சில எம்பி சு வெங்கடேசன் மதுரை எம்பி என்ன சொல்றாருன்னா, இந்த சிபிஎம் என்ன சொல்றாங்க, ஜட்ஜ் வந்து ஒரு மாதிரி தான் பேசுறாங்க. சு வெங்கடேசன் மட்டுமல்ல, யாரெல்லாம் நீதிபதிகளை தவறாக பேசினார்களோ அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும். பாரத் மாதா கி அங்க போய் பார்த்து எத்தனை பேர் உருவாக்குறதா தேவையற்ற உருவாக்கு